வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, பிஎம் கால்ஸ் ஃபார் செக்குலார் சிவில் கோட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு சிவில் கோட்னா தெரியும். யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகிள் 44 அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவரோட நேத்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்தியாவுல ஒரு சிவில் கோட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கனால தான் நெறையா இந்த மதவாதம் அப்படிங்கிறது பரவிட்டே இருக்கு. இந்தியாவுக்குன்னு ஒரு சிவில் கோட் தேவ. அது செக்குலார் சிவில் கோடா இருக்கணும். அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. மதச்சார்பற்ற பொது சிவில் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படிங்கிறத பிரதமர் அவருடைய உரையில வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுதான் நமக்கு தலைப்புச் செய்தியா நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? செக்குலார் சிவில் கோட் அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, மத்தபடி எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்ல பார்த்தோம்னா, நெறைய திட்டங்கள பத்தி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம்லாம் இந்த மாரி ஒரு பிரதமருடைய உரையிலிருந்து தான் வந்து திட்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த முதலமைச்சர் உரையில எதுவும் இல்லாம தான் இருந்துச்சு. சரி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தமிழக முதல்வர் அவருடைய உரையில 2 சுதந்திர தின உரையில பார்த்தோம்னா, 2 முக்கிய திட்டங்கள பத்தி சொல்லியிருக்காரு. புதுசா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறது பெருசா ஒண்ணும் இல்ல. நமக்கு மெடிக்கல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அதாவது குறைந்த விலையில மெடிசின்ஸ வந்து மக்களுக்கு தரப்போறாங்க. அதுதான் இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, வர்ற பொங்கல் அப்போ ஒரு 1000 முதல்வர் மருந்தகங்கள வந்து ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் ராணுவ வீரர்கள், படை வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் தொழில் தொடங்குவதற்காக ரூ. 1,00,00,000 வரைக்கும் கடன்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? ரூ. 1,00,00,000 வரைக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு, தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து கடன்கள வழங்கப் போறோம். ஓகேங்களா? அரசாங்கம் அந்த ஒரு உதவிய பண்ண போறாங்க. அதுல பார்த்தோம்னா, 30% வந்து மூலதன மானியம் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு 3% வந்து வட்டியிலயும் மானியம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த ஒரு திட்டம் பார்த்தோம்னா, முன்னாள் ராணுவ வீரர்கள் அவங்க கிட்ட தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனா, நிதி இல்லாதப்ப அரசாங்கத்த அணுகி இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்று சரிங்களா? ஸோ இந்த 2 திட்டங்கள் முதல்வர் மருந்தகங்கள், மத்தபடி பார்த்தோம்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த 2 திட்டமும் புதுசா அனவுன்ஸ் பண்ண திட்டமா இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஹானர்ஸ் பிரேவ்னஸ் அப்படின்லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முதலமைச்சர் வந்து சில விருதுகள வந்து குடுப்பாரு. எப்பயுமே சுதந்திர தினத்தன்னைக்கு. ஸோ அந்த விருதுகள பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான விருதுகள மட்டும் நம்ம பார்ப்போம். கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் கரேஜ் அண்ட் டேரிங் என்டர்பிரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்பனா சாவ்லா அவார்ட் அப்படிங்கிறது சபீனா அப்படிங்கிறவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கல்பனா சாவ்லா அவார்ட் வந்து சபீனா அப்படிங்கிறவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட் வந்து இஸ்ரோவோட சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்த வீரமுத்துவேல் அவர்களுக்கு வந்து சந்திரயான் 3 யோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வீரமுத்துவேலுக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வீரமுத்துவேல் அவர்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட். சபீனா அவங்களுக்கு வந்து கல்பனா சாவ்லா அவார்ட். அடுத்ததா பார்த்தோம்னா, தகைசால் தமிழர் அவார்ட். ஓகேங்களா? தகைசால் தமிழர் அவார்ட் 2021ல இருந்து குடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல சங்கரையா அவர்களுக்கு, பின்னர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு, பின்னர் வீரமணி அவர்களுக்கு. இந்த வருஷம் பார்த்தோம்னா, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து குமரி அனந்தன் அவர்களுக்கு வந்து இந்த 2024ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விருதுகள். அடுத்ததா பார்க்கிறப்ப, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள வலுப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கு வந்து நமக்கு வரது வருஷம் வருஷம் விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே வருது. அந்த வகையில சிறந்த மாநகராட்சியா யார் இருக்காங்க? கோயம்புத்தூர் ஸ்டுட் ஃபர்ஸ்ட் அமாங் த முனிசிபல் கார்ப்பரேஷன். மாநகராட்சியில கோயம்புத்தூர், திருவாரூர் அமாங் தி முனிசிபாலிட்டீஸ். நகராட்சிகள் அப்படின்னு பார்க்கிறப்ப திருவாரூரும், அடுத்ததா பார்த்தோம்னா சூலூர் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டுட் ஃபர்ஸ்ட் அமாங் டவுன் பஞ்சாயத். பேரூராட்சின்னு வரப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூர் பேரூராட்சியும் வந்து நமக்கு முதல் இடத்த பிடிச்சிருக்கு. அவங்கலாம் இந்த மாநில நிர்வாகம் வந்து சாரி
அந்த நிர்வாகம் வந்து நமக்கு முதலமைச்சர் கையில விருது வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ மாநகராட்சினா கோயம்புத்தூர், நகராட்சினா திருவாரூர், பேரூராட்சி அப்படின்னா சூலூர். ஓகேவா? ஸோ முக்கியமான விருதுகள், நேத்து குடுக்கப்பட்ட விருதுகள், திட்டங்கள பத்தி பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா, ராம்சார் தலங்கள் குடுத்திருக்காங்க. நேத்து டிஎன்ஏல கூட பார்த்திருப்போம் நம்ப. தமிழ் பேப்பர்லயும் பார்த்திருப்போம். ஸோ இங்கிலீஷ் பேப்பர்ல இன்னைக்கு தான் குடுத்திருக்காங்க. ஸோ நஞ்சராயன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர்ல இருக்கு. நஞ்சராயன் அப்படிங்கிறது திருப்பூர். கழிவேலி அப்படிங்கிறது கழிவேலி ஆர் கழுவேலி. ஓகேங்களா? 2மே ஒண்ணு தான். எங்கன்னா விழுப்புரத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கழிவேலி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய 16வது பேர்ட் சாங்சுரி 2021ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நஞ்சராயன் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய 17வது பேர்ட் சாங்சுரி 2022ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத 2யும் சேர்த்து இப்போ தமிழ்நாட்டுல ராம்சார் தலமா அறிவிச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, 18ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 18 ராம்சார் தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. கடைசியா சேர்த்த 2 என்னன்னா, நஞ்சராயன் அண்ட் கலிவேலி. சரிங்களா? இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 85 ராம்சார் தலங்கள் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல தான் அதிகமா 18. தமிழ்நாட்டுக்கு அடுத்து யுபி. யுபில 10 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. சரியா? ஸோ மத்தபடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா, பெருசா எதுவும் இல்ல. இங்க வந்து இந்த பெஸ்ட் மேனேஜ்மென்ட்க்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் புதுசா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. சென்டர் லான்ச்சஸ் நியூ ஏஐ பேஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் டூ மேனேஜ் பெஸ்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பெஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பவர்டு பை ஏஐ. ஏஐ இன்டகிரேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நேஷனல் பெஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார்மர்ஸையும், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொபைல் ஃபோன் ஆப் அப்ளிகேஷன் மூலியமா ஃபார்மர்ஸும், அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டும் கனெக்ட் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு வயல்ல வந்து பெஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படின்னு வையுங்களேன். ஸோ அதுக்கு லோக்கல்ல போய் ஏதாவது ஒரு பெஸ்டிசைட வாங்கி போடாம, ஸோ அந்த என்ன மாதிரியான பெஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, பயிர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப் மூலியமா அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, அது அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கு போகும். அவங்க வந்து செக் பண்ணி, அதற்கு ஏத்த சொல்யூஷன வந்து அந்த விவசாயிக்கு வந்து பெர்சனலா சொல்லுவாங்க. இதுதான் இந்த நேஷனல் பெஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம். ஏஐ இன்டகிரேட்டடா இத பண்ண போறாங்க. அத நேத்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான். ஓகேவா? நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல வெயிட் பண்ணலாம். தேங்க் யூ.